பத்தி பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோ நம்ம வன்ச் பேடி அப்படின்னு சிஎஸ்கே இந்த ஐபிஎல் 2025 ஆக்ஷன்ல ஒரு நியூ அண்ட் எக்ஸைட்டிங் டேலண்ட் பிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவரை பத்தி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம ராமகிருஷ்ணா கோஷ் அப்படின்னு சிஎஸ்கே ஒரு மகாராஷ்டிரா பிளேயரை வந்து இந்த ஐபிஎல் 2025 ஆக்ஷன்ல பிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவரை பத்தியுமே நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்கு. சில பேர்லாம் வந்து அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையுமே இருக்கும் கண்டிப்பா இல்லையா? ஸோ அதனால இந்த வீடியோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லா ராமகிருஷ்ணா கோஷ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா செகண்ட் டெஸ்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருந்தது. ஆஸ்திரேலியா கன்வின்சிங் விக்டரி. இப்போ பார்த்தீங்கன்னா சீரீஸை லெவல் பண்ணியிருக்காங்க. 1-1 சீரீஸ் இப்போ சம நிலையில் இருக்கு. தேர்ட் டெஸ்ட்டுக்கு சம எதிர்பார்ப்பு இருக்கு. பட் இப்போ நடந்த அடிலைட் டெஸ்ட்டில் பார்த்தோன்னா ஆஸ்திரேலியா கன்வின்சிங் விக்டரிங்க. டிராவிஸ் திரும்பி நமக்கு அந்த 2023 வேர்ல்ட் கப்போட நைட் மேட்சை கொடுத்துருந்தாரு. கைண்ட் ஆஃப் நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இவங்க ஜெயிச்சது இந்தியா ஜெயிச்சதே ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. பட் செகண்ட் டெஸ்ட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் தோத்துருக்காங்க. நான் வந்து ரோஹித்தோட கேப்டன்சி எந்த விதத்துலையும் குறை சொல்ல மாட்டேன். அவர் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் அற்புதமாக செயல்பட்டார். ஆனால் நிறைய ஃபேன்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தோனியோட லெகசியை அவர் சர்பாஸ் பண்ணிடுவார். ரோஹித் சர்மா தான் இந்தியாவோட பெஸ்ட் டெஸ்ட் கேப்டனாக இருக்க போறாரு. அந்த ரேஞ்சுக்கு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு மாதிரி எனக்கு வந்து என்னடா இப்படிலாம் பேசுறீங்களா அப்படின்னு தோணுச்சு. இப்போ செகண்ட் டெஸ்ட்ல அதே செட் ஆஃப் குரூப் வந்து திரும்ப சோஷியல் மீடியாவில் பார்த்தோம்னா ரோஹித்தோட கேப்டன்சி வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ரோஹித் வந்து சாக் பண்ணணும் கேப்டன்சிலேருந்து அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இப்போ கொந்தளிச்சிருக்காங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப புவராக தான் இருந்தது. பேட்டிங் வைஸாகவும் சரி இந்தியன் டீம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அண்ட் எஸ் நம்ம வந்து ஓவராலாகவே வந்து இது வந்து ஒரு ஃபர்கெட்டபிள் டெஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. நம்ம ஹோப் தேர்ட் டெஸ்ட்டில் வந்து ஜெயிக்கணும், ஒரு சூப்பராக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க, நம்ம எல்லாருமே நம்பிக்கை வைக்கலாம். இப்போ நம்ம ராமகிருஷ்ணா கோஷ்குள்ள வருவோம். ராமகிருஷ்ணா கோஷ் வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். ஸோ 4 மகாராஷ்டிரா பிளேயர்ஸ் சிஎஸ்கேல இருக்காங்க. ருத்ராஜ் கைக்வாட், அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணா கோஷ், தென் ராகுல் திரிபாதி அண்ட் நம்மளோட முகேஷ் சௌத்ரி. ஸோ இந்த 4 பிளேயர்ஸுமே பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க. இதில் வந்து ராகுல் திரிபாதி மட்டும் ஜார்க்கண்டில் பிறந்திருந்தாரு. பட் அவர் வந்து மகாராஷ்டிரா கிரிக்கெட்டுக்காக பிளே பண்ணுறாரு. எப்படி வந்து இப்போ குர்ஜப்னீத் சிங் வந்து பஞ்சாப் பான் பட் வந்து தமிழ்நாடு கிரிக்கெட்டுக்காக விளையாடுறாரோ அதே மாதிரி ராகுல் திரிபாதி வந்து விளையாடுறாரு. ஓகே, இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கேல 4 பிளேயர்ஸ் இருக்காங்க அண்ட் மகாராஷ்டிராவுமே 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ எஸ் எப்படி லாஸ்ட் இயர் நம்ம நிறைய நியூசிலாந்து பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கேல பார்த்துருந்தோமோ அதே மாதிரி இந்த வருஷம் நம்ம நிறைய மகாராஷ்டிரா பிளேயர்ஸை பார்க்குறோம். ஸோ லாஸ்ட் இயரே வந்து நிறைய பேர் கலாய்க்கவும் செஞ்சாங்க. என்னடா இது வந்து ஸ்டீஃபன் ஃபிளமிங் கோட்டாவாடா, அதே மாதிரி இந்த வருஷம் வந்து ருத்ராஜ் கோட்டாவாடா அப்படின்னு கேட்கறதுக்குமே நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 27 வயசு ஆகுது. ரைட்டா மீடியம் பேசர், பேட்லையுமே நல்லா கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து பிக் சிக்ஸஸ் அடிச்சு கொடுப்பாரு அண்ட் உங்களுக்கு டீம் வந்து டஃப்பான சிச்சுவேஷன் அப்போ வந்து டீப்பாக எடுத்துகிட்டு போவார். டெஃபினெட்லி வந்து குட் பேட்ஸ்மேன் தான், பட் பவுலிங் ஆல்ரவுண்டர். அண்ட் வந்து எம்பிஎல்ல ருத்ராஜோட சைடுக்காக தான் இவர் ப்ளே பண்ணியிருந்தாரு. ருத்ராஜ் கேப்டன் பண்ண சைடு பூனேரி பாப்பா அந்த டீமுக்காக தான் இவர் ப்ளே பண்ணியிருந்தாரு. டெஃபினெட்லி சாலிடான ஒரு ஆல்ரவுண்டர் தான். நான் சில கிளிப்பிங்ஸ் அட்டாச் பண்ணுறேன், அதை போய் பார்த்துட்டு வாங்களேன். பார்த்துருப்பீங்க ராமகிருஷ்ணாவோட பேட்டிங்கை செம கிளாஸியாக ப்ளே பண்ணுறாரு. பேக் ஃபுட் பஞ்சஸ்லாம் பர்ஃபெக்டாக இருக்காரு. பேக் ஃபுட்டில் செம ஸ்ட்ராங்காக இருக்காரு. பவுண்டரிஸை நல்லா கிளியர் பண்ணுறாரு. கேப்ஸை நல்லாவே ஃபைண்ட் பண்ணுறாரு. ஸோ ஓவராலாகவே கம்ப்ளீட் பேக்கேஜாக தாங்க இருக்காரு. டெஃபினெட்லி ராமகிருஷ்ணா கோஷ் வந்து நிறைய மேட்சஸ் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெஞ்சை மட்டும் வார்ம் பண்ணிட்டு போக மாட்டார் இந்த சீசன். ஸோ மேட்சஸ் ப்ளே பண்ணுவார். ஒரு சாலிடான ஒரு ஆல்ரவுண்டராக தெரியுறாரு. உங்களுக்கு வந்து பேட்டிங்கில் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. பவுலிங்லையுமே சொல்லவே தேவையில்லை, சூப்பராக ப்ளே பண்ணுறாருங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபினிஷர் ப்ளஸ் ஒரு பவுலர் நம்ம கண்டிப்பாகவே சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ராமகிருஷ்ணா கோஷ் இந்த வருஷம் சிஎஸ்கேக்காக மேட்சஸ் ப்ளே பண்ணுவார சான்சஸ் கிடைக்குமா? உங்களோட ஒப்பீனியன்ஸ் டெஃபினட்டா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னுமே சில கிளிப்பிங்ஸ் இருக்கு, அதையுமே டெஃபினெட்லி செக் அவுட் பண்ணிட்டு போங்க.